நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆஷிக். நான் வந்து வைஷ்ணவ் காலேஜில் விஸ்காம் முடிச்சுட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டிஎஃப்டி பண்ணேன். லாஸ்ட் இயர் தான் முடித்தேன். இது எல்லாருமே என்னோட டீம். எல்லாருமே நீங்கள் யூஸ்வலாக நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே அபவ் 30s அப்படி தான் இருப்பாங்க. இங்கே யாருமே வந்துட்டு 25 கிராஸ் பண்ணல. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கள் படத்தை பற்றி. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு எல்லாருமே உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி எல்லாருமே பயந்தான் கொடுத்துனாங்க. படம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும், படம் கூட பண்ணிடலாம், ஆனால் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது, அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ படம் வந்துட்டு ஓகே, நம்ம வந்துட்டு டிஎஃப்டி முடிச்சிருக்கோம், நம்மளோட டீம் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாமே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது படம் பண்ணுறது வந்துட்டு வெறும் 30% தான் அப்படின்னு, மிச்சம் 70% இங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தை எல்லாமே நான் இங்கே கற்றுக்கிட்டேன். அதுக்கும் சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன் பிள்ளையார் சொல்லி. ஊக்கு அர்த்தம் பிள்ளையார் சொல்லி தான். நிறையா ரீசன் சொல்லலாம் ஊக்கு. பிள்ளையார் சொல்லியாக வந்துட்டு நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம ஆதி காலத்துலேருந்து பிள்ளையார் சொல்லி எடுத்துக்கிறோம். பட் பிள்ளையார் சொல்லி எங்கே உருவாச்சு அப்படின்னு சொன்னால், ஓலைச்சுவடியிலலாம் வந்துட்டு வரலாறு எழுதப்படும் போது முதல்ல போட்டு தான் பார்ப்பாங்களாம். போடும்போது அந்த ஓலைச்சுவடி வந்து வளைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வரலாறு எழுதப்படவில்லை. ஸோ அதை முதல்ல போட்டு தான் நம்ம பென், ஒரு புது ஃபவுண்டன் பென் வாங்கினா கூட டக்குன்னு கிறுக்கும் போது அது நம்மளுக்கே தான் வரும். ஒரே ஒரு தடவை கண்ண முடிச்சு என்ன பாரு. போதும்மா, அப்படியே ஒரே ஒரு தடவை ஊட விடு. நல்ல டைட்டிலா இருக்கே. ஈஃபே என்டர்டெயின்மெண்ட் பிரசன்ஸ் இந்த படத்தில் நான் ஒரு லீடாக பண்ணியிருக்கேன். என்னோடய காம்பினேஷனாக நேஹா படம் இந்த படத்தில் என்னோட பேரா பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னோட முதல் படம், ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் இந்த ஃபிலிம் எனக்கு வந்து வீடியோ மூலமாக தான் ஆடிஷன் பண்ணி என்னை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஆஷிக் டிரெக்டர், ரொம்ப தேங்க்ஸ். பாண்டிச்சேரியில் வந்து மிஸ் தமிழ்ச்சி அப்படின்ற டைட்டில் வேணும். ஸோ அதனால் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. தமிழ் தெரியும் அப்படிங்கிறனால ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமாக போச்சு, கஷ்டம் இல்லை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கொடைக்கானல் ஷூட் போச்சு ஃபுல்லாகவே, கொடைக்கானல் அண்ட் சென்னை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. ரொம்ப ஜாலியாக ஒரு 2.5 hours வந்து எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாம் ஃபேமிலியோட. படத்தில் மெயின் ரோல் பார்த்திங்கன்னா தம்பிராமையா சார் பண்ணியிருக்காரு. அவர் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவர் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு கலகலப்பாக இருக்கும் படம் முழுக்க பார்க்கும்போது. அவரே ஒரு பாடல் பாடியிருக்காரு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் ஒரு தத்துவ பாடல் மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் அவரை வச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது அவர் சாங் கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்து, ஃபஸ்ட் சாங் நான் பாடும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குப்பான்னு அப்ரிஷியேட் பண்ணார். சார் இப்போலாம் வித்தியாசமான படங்கிறது, இந்த சிறுவர் சீர்திருத்தப்பள்ளியிருந்து ஓடி வந்தவன், காட்டிலேயே வாழ்ந்து 1/4 கிலோவுக்கு தாடி வளர்த்தவன், இவங்களாம் வச்சு எடுத்தால் தான் சார் படம் ஓடும். விளங்குற மாதிரி பேச மாட்டேங்கடா, விளங்காதவனே. படத்தில் மொத்தம் 6 பாடல்கள், 6மே நல்லா வந்திருக்கு. ரேடியோஸில் நல்லா ரீச் ஆகிருக்கு. ஜூனில் ஆடியோ ரிலீஸ் பண்ணோம், நல்லா அப்ரிசியேஷன் வந்திருக்கு. படமும் நல்லா வந்திருக்கு, ரீச் ஆகிருக்கு. சாங் எல்லாம் நல்லா வந்திருக்கு. ரீ ரெக்கார்டிங்கும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். ஏன்னா காமெடி ஃபிலிம், படம் ஃபுல்லாகவே அவுட் அண்ட் அவுட் காமெடினால கரெக்டாக சீன்ஸ்க்கு ஜெல் பண்ணி மியூசிக் பண்ணோன்னு ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. பட் ஃபைனலாக அவுட்புட்டும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் பார்த்தேன். அப்டேட்டில் இருப்பான்னு பார்த்தா அப்பத்தான் டேட்டில் இருக்கான். நல்லா இருக்கா சார், நல்லா இருக்கா சார். நீ என்ன பிறந்த ஊருக்கு திருப்பி அனுப்பாமல் விட மாட்டேன். அஃப்கோர்ஸ். ஸோ படம் ஓவரால் நல்லா வந்திருக்கு. படத்தோட ரீச் நல்லா இருக்குது. ப்ளஸ் படத்தோட டைரக்டர் ஆஷிக் இஸ் அண்ட் அ குட் ஜாப். அண்டு சினிமாட்டோகிராஃபர், கேமரா ரொம்ப நல்லா இருக்குது படத்தில். இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். எல்லாரும் எல்லாத்தையும் அரைகுறையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறாங்கடா.
உள்ள என்னடா பண்ற? வேலையா இருக்கா மச்சான்? வெளிய வாடா. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா இல்ல ஃபிகர் முக்கியமா? ஹாய், நான் அகமத் பேசுகிறேங்க, என்றென்றும் புன்னகை இயக்குனர். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாரையும் வந்து என்னுடைய படம் என்றென்றும் புன்னகை சக்ஸஸ் பார்ட்டியில் சந்திக்கிறேன். அது அப்படியே இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நினச்சாலே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இயக்குனருக்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய கனவு. என் படத்தை வந்து ஆடியன்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஏற்றுக்கிட்டு இதை ஒரு வெற்றி படமாக ஆக்கியிருக்காங்க. தேட்டரில் அவ்வளோ ரெஸ்பான்ஸ். இது வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பேர் வந்து தேட்டர்ஸில் வந்து டிக்கெட்ஸ் கிடைக்காம வந்து இன்னும் டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. மச்சான், அந்த சன்னி உன்னை ஒன் சைடா லவ் பண்றான்டா. ஆமா மச்சி, அடுத்த வாட்டி வரப்போ தொட தர்ற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டோம்டா. டேய் ப்ராஜெக்ட் ஓகே ஆகிறதுக்கு நான் ப்ராஜெக்ட் போல. தம்பி, டாய்லெட்ல கூட அமைதியா இருக்க விட மாட்டியா? யார் அவன் இவ்ளோ டென்ஷன் ஆவறானே? டேய் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? ஏன்பா இப்படி எட்டி பாக்குறியே? உனக்கு வெக்கமா இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? கக்கூஸ்ல ஏதோ லைப்ரரி மாதிரி புக்கு படிச்சுட்டு இருக்கிற. சைட்ல வேற வாட்டர் பாட்டில், சாப்பிட்றதுக்கு பாப்கார்ன் வேர்க்கடலை எதனா வச்சிருக்கிறியா? மச்சான் இங்க வந்து பாரு, ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறான். இறங்கி வாடா. இரு தண்ணி மட்டும் தள்ளி ஊத்திட்டு போறேன். மச்சான் தண்ணி மூடுறா. நான் இப்போ என்னென்னும் புன்னகையோட சக்ஸஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருக்கேன். இந்த படத்தில் ஜீவா, சந்தானம், ட்ரிஷா, ஆண்ட்ரியா, நாசிர் சார் அப்புறம் நான் இருக்கேன். படத்தோட டிரெக்டர் அஹமத் எனக்கு வந்து இந்த ஸ்டோரி சொன்னாங்க. நான் இந்த படம் சைன் பண்ணும்போதே நான் நினைச்ச மாதிரி அதே மாதிரி எல்லோரும் ஜாலியாக இந்த ஷூட்டிங்கில் ஒன்றரை வருஷம் அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ரொம்ப ஜாலியாக போயிடுச்சு. ஏய், என்னடா போயிட்டீங்க? இனிமேல் நான் ஃபோன் பண்ணும்போது நீ ஃபோன் எடுக்காம இரு, அப்புறம் நான் உன்னை வச்சுக்கிறேன். அதுக்கு ஏன்டா இறங்கி வச்ச இட்லி குண்டா மாதிரி இவ்வளோ சூடாக இருக்கிற? அப்புறம் இன்னைக்கு சோமசுந்தரத்தை பார்த்தேன் மச்சான். பேசாமறா. யாரா சோமசுந்தரம்? உனக்கு தெரியாது? இவன் மாமனார். அவனும் அவங்க ஆயாவும் செட் தோசை மாதிரி சும்மா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு இவனை கல்யாணம் பண்ணி சொல்லி உயிர் எடுக்குதுங்க. ஏய், என்னடா இது மரியாதை இல்லாமல்? ஸ்ரீ பொண்ணு இப்படி இருக்கா? ஒரு தடவை பார்க்கலாம் அங்கிள். ஆடியோ லான்ச்சு நிறைய நடக்கும், படத்துடைய லான்ச் நிறைய நடக்கும். ஆனால் சக்ஸஸில் மீட் வந்து நிறைய நடக்கிறதில்ல, ரொம்ப குறை. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் திங். எவ்வளோ பெரிய ஆக்ஷன் ஃபிலிம்ஸு யூனோ பிக் ஃபிலிம்ஸ் பண்ணால் கூட எனக்கு எப்பயுமே ஐ லவ் சிம்பிள் லவ் ஃபிலிம்ஸ். அதில் ரொம்ப நாள் கழித்து ஐ திங்க் என்றொன்று பொண்ணைங்க வந்திருக்கு, அமைஞ்சிருக்கு. அண்ட் we are all very happy about the film's report. It's box office report and it's so overwhelming. ஒத்தையில உலகம் மறந்து போச்சு, உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு, நெஞ்சை துளைக்குதே, உயிர் வலிக்குதே. நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா? ஒத்தையில உலகம் மறந்து போச்சு, உன்னை பத்தி உசுறு முழுக்க பேச்சு, நெஞ்சை துளைக்குதே, உயிர் வலிக்குதே. நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா? அரட்டைகள் அடித்தோமே, குரட்டையில் சிரித்தோமே, பரட்டையாய் திரிந்தோமே, இப்போது பாதியில். ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஜீவா பேசுகிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்றென்றும் புன்னகை படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு மக்கள் மத்தியில். எங்களுக்கு வந்து இந்த 1.5 years வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்கோம். நாங்கள் படம் எடுக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்தோம். ஸோ நிச்சயமாக ஆடியன்ஸும் அந்தளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்துட்ருக்காங்க. தேட்டர்லலாம் போய் ரெஸ்பான்ஸ் பார்த்தேன். அண்ட் இந்த டீமுக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஒரு நல்ல ஒரு மச் நீடட் சக்ஸஸ் இந்த டைமில். ஸோ அந்த சக்ஸஸை கொடுத்த டைரக்டர் அஹமத் அவர்களுக்கும், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுக்கும், எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட எல்லா டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமரா அசிஸ்டன்ட்ஸ்லேருந்து இந்த ஹோல் டீமுக்கும், அதே மாதிரி எங்களோட ப்ரொடியூசர்ஸ் தமிழ் குமரன் சார், டாக்டர் வீராம்,
அண்ட் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கணேசன் அண்ட் அது இல்லாமல் எல்லாத்தையும் எல்லாரோட மனசுலையும் போய் ரீச் ஆகணும்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ண நம்மளோட வெரி குட் ஃப்ரெண்ட் உதயநிதி அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரவங்களுக்கு நிச்சயமாக ஒரு புன்னகையோடு வெளியே வருவாங்க. ஸோ நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். வாரெங்கும் நீ மின்னம் மின்ன நான் என்ன பண்ண என் எண்ண கிண்ணத்தில் நீ என்னை ஊற்றினாய் கையள்ளியே வெண்மின்னிலே ஏன் வண்ணம் மாற்றினாய் வாரெங்கும் நீ மின்னம் மின்ன நான் என்ன பண்ண என் வானவெல்லிலே நீ நூல் பறிக்கிறாய் அந்நூலிலே உன் நெஞ்சினை ஏன் கோர்க்க பார்க்கிறாய் பிரியா பிரியா இதயத்தில் அதிர்வு நீயா எனது உணர்வுகள் தவம் கிடந்ததே தரை வந்த வரம் நீயா பிரியா பிரியா இதயத்தில் அதிர்வு நீயா எனது உணர்வுகள் தவம் கிடந்ததே தரை வந்த வரம் நீயா பூக்களெல்லாம் உலகினிலே பூக்களெல்லாம் உலகினிலே வாழ்ந்தேனே உன்னை காணும் வரை நான் என்றோ பூவுக்குள்ளே சீரை பெண் வாசம் என் வாழ்வில் இல்லை என்றேனே உன் வாசம் நுரையீரல் நான் தீண்ட கண்டேனே முற்றும் முட்டத்தான் உன்மேல் காதல் கொண்டேனே வாரெங்கும் நீ மின்ன மின்ன நான் என்ன பண்ண என் வானவெல்லிலே நீ நூல் பறிக்கிறாய் அந்நூலிலே உன் நெஞ்சினை ஏன் கோர்க்க பார்க்கிறாய் I say hey hey oh oh he said hey oh say hey hey oh oh he said hey oh 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 ஆலை ஒன்றாய் வறண்டிருந்தேன் நீ காதல் நதி என வந்தாய் என் வாழ்வில் பசுமைகள் தந்தாய் ஓ என் நெஞ்சம் நீரென்றால் மீண்டும் நீ நானே என் காதல் காடென்றால் மேயுமானா நீ எந்தன் வெட்கத்தில் குளிர் காயுமானா நீ வாரெங்கும் நீ மின்ன மின்ன நான் என்ன பண்ண என் வானவெல்லிலே நீ நூல் பறிக்கிறாய் அந்நூலிலே உன் நெஞ்சினை ஏன் கோர்க்க பார்க்கிறாய் பிரியா பிரியா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நம்ம தினமலரில் வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க கஸ்டமர்ஸ் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லி 2013.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான ஒரு கூட்டம் இருந்தது. முதல்ல நாங்கள் இந்த ஒய்எம்சியில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்கோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எங்கிட்ட இருந்தது. கஸ்டமர் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எங்கள் இதனால என்னென்னா செக்யூரிட்டி சிஸ்டம் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. இங்கே எக்ஸிபிஷன் வரதுனால செக்யூரிட்டி சிஸ்டம்னா என்னன்னு தெரியுது. அவங்க எங்கெங்கே கேமரா போடலாம் எப்படிப்பட்ட விஷயம் பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இங்கே மோஸ்ட்லி கிடைக்கிறதுனால எங்களுக்கு ஆர்டர் இமிடியட்டாக கிடைக்கிறது. அதனால் வந்து சிசிடிவி விஷயமா பற்றி பேசும்போது சொல்ல நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸிபிஷன் வந்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டால் வந்து ஒரு 5 டேஸாக போயிட்டு இருக்குது. பர் டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பீப்புள்ஸ் வந்து எங்களோட ப்ராடக்ட்டை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதுவே எங்களுக்கு பெரிய சக்ஸஸ் எங்களுக்கு. நாங்களாம் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோட தினமலை சாவி கேப்பு தான் வந்தோம். நாங்கள் இன்றைக்கி இங்கே பர்ச்சேசிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. டிஷர்ட்ஸு, சில்ட்ரன்ஸ் டாய்ஸு, லேடிஸ் ஐட்டம் எல்லாமே, கிச்சன் வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக போட்டிருக்காங்க. எங்களுக்கு இங்கே பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லாமே கிடைக்குது. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் புதுசாக இருக்குதுன்றதும் நல்லா தெரியுது. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய புது ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப சப்சிடைஸ் ப்ரைஸில் நல்லா டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரியே டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. சிடிஎஸ் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் யூஸ்ஃபுல் எஜுகேஷனல் சிடிஸ்லாம் இருக்குது. 10th +2 பசங்களாம் வந்து ஜாலியாக பார்த்து நம்ம வாங்கிட்டு போனோம். எஜுகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இது தினமலர் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீட்டாக இருக்குது. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நல்லா ஆர்கனைஸும் பண்ணியிருக்காங்க. ஈட்டபிள்ஸ், குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ் ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வாங்கினோம். அப்புறம் பப்பட்ஸ் இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட. இங்கே ரேட் எல்லாம் நார்மலாக இருந்தது. ரொம்ப சீப்பாகவும் இருந்தது. நாங்கள் நிறைய பொருட்கள்லாம் வாங்கினோம். கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி. அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி. முத்தம் தரியா? கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. இந்த கண்ணுக்கு 5 லட்சம் போதாது. இந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தீராது. தள்ளி நில்லையா? அடி போ வீடு தல்லா குளம் ஏன் வீடு
அப்பாட்டக்கர் ராஜா இருந்தாரா, காடு மலை ஏறி போனாரா, மலை ஏறி போகையில தடுக்கி விழுந்தாரா, கல்லு தட்டி பல்லும் போனடா, அடடடடடா. பல்லு போன ராஜாக்கு கரும்பு திங்க வழி இல்லையா, கரும்பு திங்க ஆசைப்பட்டு வாய திறக்க முடியலையா. பல்லு போன ராஜாக்கு கரும்பு திங்க வழி இல்லையா, கரும்பு திங்க ஆசைப்பட்டு வாய திறக்க முடியலையா. கலர் கனவ தேடி ஃபியூஸ் போன பல்பானானும் ஆனே, அவசரமா ஓடி பஞ்சரான டியூபா மாறி போனே. ஒரு பட்டம் வாங்கி விட்டு தான் பார்த்தேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு விட்டு கூட பார்த்தேன். அட எட்டு போட்டு பார்த்தாலும் மேல மேல ஏறவே இல்லையடா. ராஜாக்கு கரும்பு தின்ன வழி இல்லையா, கரும்பு தின்ன ஆசைப்பட்டு வாய திறக்க முடியலையா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெஞ்சை தாக்கிடும் இசையே நில்லடி, உனக்காய் தீட்டிய வரியோ நானடி. கேட்காத பாடலாவும் கை கோர்க்கவா, கசப்பை நீக்கியே காற்றில் தித்தி போவா. பம் 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 பெண்ணே, பொய்கோப பெண்ணே, நீ இவனை தண்டித்தால் இவன் உயிரை எடுப்பானே. பம் 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 பெண்ணே, பொய்கோப பெண்ணே, நீ இவனை மன்னித்தால் இந்த பாட்டை முடிப்பானே.
நிக்கிற பூவை விட்டு புதாவும் வந்து வாசப்பத்தி ஆராய்ச்சி செய்யும் தேன் குடிக்க உன்னைத்தான் தேடும் யார பார்த்து நீயும் இந்த கேள்வி கேட்கிற வெட்கம் கெட்ட பூனை போல பாலுக்காக பாராட்டுறேன். வெட்கப்பட சொல்லி தந்தா நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கத்துப்பேன். கத்துத்தர வேற பொண்ணு பாம் 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 பெண்ணு பொய்கோவ பெண்ணு நீ இவனை தண்டித்தால் இவன் உயிரை எடுப்பானே. பாம் 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 பெண்ணு பொய்கோவ பெண்ணு நீ இவனை மன்னித்தால் இந்த பாட்டை முடிப்பானே. நெஞ்சாங்குழி ஏங்குதடி நெத்தி பொட்டு வீங்குதடி நித்திரைய தொலைச்ச கண்ணு துடிக்குதடி நட்பு ஓங்குதடி உள்ளு சுரு நோகுதடி கண்ணீர் பட்டு கண்ணு ரெண்டும் வலிக்குதடி உன்னை விட்டு நான் பிரிஞ்சா வாழ்க்கை அத்து போகும் அழகே கண்ணை விட்டு நீ மறைஞ்சா பார்வை செத்து போகும் நித்தோ உன்னை எண்ணி எண்ணி நேரம் வத்தி போகும் அடியே சுட்டு விரல் நீண்டு நீண்டு தூரம் செத்து போகும் அடி ஒன்ன நினைச்சு என் சிற கையில் பிடிச்சு நான் வந்து வெந்து கிடக்க சிறு நூலாம் படையா எடச்சு நினைச்சு என் சிற கையில் பிடிச்சு நான் வந்து வெந்து கிடக்க சிறு நூலாம் படையா எடச்சு நெஞ்சாங்குழி ஏங்குதடி நெத்தி பொட்டு வீங்குதடி நித்திரைய தொலைச்ச கண்ணு துடிக்குதடி அடிக்கிற காத்த நிறுத்தி வாய பொடுங்க பாப்ப வண்ண வண்ண சிறு பறவைய போனா உன்னை பத்தி கேப்ப நீ அங்கே எங்கோ நடக்க அடி இங்கே என் நிலம் துடிக்க நீ மண்ணில் கண்ணீர் வடிக்க அது விண்ணை சென்று நினைக்க நீ தேட நான் வாழ அட ஒன்ன நினைச்சு என் உசிர கையில் பிடிச்சு நான் வந்து வெந்து கிடக்க சிறு நூலாம் படையா எழச்சு
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்கிட்ட 3 கேள்வி கேட்கணும். கேட்கலாமே, தாராளமா கேட்கலாமே. நீ சரக்கு அடிப்பியாடா? அடிப்பியா மாட்டியா? ஏய், அடிப்பியா மாட்டியா? அடிப்பனா இப்படி ஆட்டு, இல்லனா இப்படி ஆட்டு. அதனால எல்லா போக மாட்டேங்கிற. கேர் ஆகுதுல. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா ஒரு தனி மனுஷன் கஷ்டப்படுறது தப்பில்ல தோழர். என்னது? அடுத்து நீங்க தான் தோழர், பாடுங்க. எனக்கு தொண்டை கொஞ்சம் கீச் கீச்சுன்னு இருக்கு. நாளைக்கு பாட்டா. ஏய், சூப்பர் சிங்கர்ல பாட போற. உன் தொண்டையை கரெக்ட் பண்ண அனந்த வைத்தியர் வரணும். பாடுறா. நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் தோழர். ஐ அம் வெயிட்டிங். ஓடாதடா பயந்து ஓடாதடா, தங்கம் தானடா வீரத்துல சிங்கம் தானடா. ஓடாதடா பயந்து ஓடாதடா, தங்கம் தானடா வீரத்துல சிங்கம் தானடா. நான் கூட யோசிச்சேன் ஏன் நம்ம தலை பர்த்டேக்கு கவர்மெண்ட் லீவ் விடுறாங்கன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உழைப்பாளர் தினம்னு. மரமுடிக்கு கவுண்டர் பெரிய கவுண்டர் பசங்களுக்கு காது குத்த இருப்பதால் ஆங்காங்கே கூடியிருக்கும் ஊர் பொதுமக்கள் இது யாரு கவுண்டர் பசங்க? பெரியவன் ரஜினி. கமல். வானவராயனும் வல்லவராயனும் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சே இருக்க மாட்டானுங்க. அண்ணன் தம்பினா இப்படிதாங்க இருக்கணும். நீங்க வேற 10 நிமிஷம் சேர்ந்து இருந்தானுங்க. என் தம்பி அடிக்கிற கொன்றுவேன். அவங்க அண்ணன் தம்பிடா, அடிச்சுக்குவாங்க புடிச்சுக்குவாங்க. அடுத்த ஆளு கை வச்சா விடவே மாட்டானுங்க. ஓட அடிப்பானுங்க. அப்புறம் அவனுக்கு ஓடுவானுங்க. 30 தடவை லவ்ல பெயிலான நம்ம கவுண்டர் பைய ஒரே நிமிஷத்துல பேசி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டானாமா? ஐயோ இவன் இல்லைங்க. கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன், இல்ல செத்துருவேன். டேய் வானு, ஆல் கேர்ள்ஸ் சேம் டைலாக். என்னது இது? லவ் லெட்டருங்க. என்ன நம்பிக்கையில இப்படி பேசுறீங்க? எல்லாம் நீங்க வயசுக்கு வந்திருப்பீங்களோ நம்பிக்கையில தான். வார்த்தை தப்பா வருது. காதல் வர வரைக்கும் விடாம தொடுத்துனுங்க. அதுவே வந்துட்டா விட்டு கொடுத்து வாழணுங்க. இப்பலாம் பசங்க சச்ச அவர்லாம் அப்படி கிடையாது. தக்காளிக்கு தவணிய போட்டு விட நான் வரட்டா, முக்காளிக்கு முட்டி தேஞ்சா முட்டு தர நான் வரட்டா. அது மட்டும் இல்ல, அவகிட்ட ஏதோ ஒன்று இருக்குடா. இந்த பொண்ணுங்களே அப்படித்தான்டா. லவ் பண்ணும்போது விண்ணை தாண்டி கூட ஒரு ஆளு. அதே ஒரு பிரச்சனைன்னு வையி, வெண்ணையை தடவிட்டு போயிடுவாளு. விட்டுட்டா பொண்ணுங்களே வேணா வேணா, விட்டுட்டா பொண்ணுங்களே வேணா வேணா, விடுடா பொண்ணுங்களே. நாளைக்கு கோயில மட்டும் லவ் செட் ஆகல, சூடத்தை எடுத்து லவ்ன்றது கீழே கிடைச்ச காசு மாதிரி. கிடைச்சவனுக்கு லக்கு, குறைச்சவனுக்கு டெத்து. தட் இஸ் லைஃப்.